ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் 2 மணி. காலையிலேயே அத்தை சாப்பிட்டுட்டு வயலுக்கு போயிட்டாங்க வேலைக்கு. அவங்களுக்கு நாங்கள் டீ கொண்டு போக போகிறோம். போகலாமா? இப்போ பால் டீ இங்கேயே போட்டுருவோம். சில பேர் வந்து கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து வீட்டிலேயே சமைச்சு கொண்டு போயிடுறோம். எங்கள் அத்தை வந்து டீ தூள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் டீ தூள் அதிகமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம். அப்படி தான் நான் போட்டு கொண்டு போவேன். ஆனால் எப்படி இருந்தாலும் டீ தூள் எனக்கு கம்மியாக தான் விழுகும். அதேமாதிரி சுகர் ஒரு டைம் கம்மியாக போட்டேன். ஆனால் சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி 100 நாள் அதிகமாக போட்டால் ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட அத்தை வந்து இப்போ போக முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அப்படி நைஸாக வந்து சொன்னாங்க, டீ தூள் சீனி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுமா, சுகர் கொஞ்சம் கம்மியாக போடு அப்படின்னு. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கவனமாக வந்து சுகர் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு டீ கூட போட தெரியாத ஒரு மருமக. சரி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் அடைச்சி கொண்டு போயிடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இதில் என்ன தண்ணி, ரஸ்க்கு, டீ. வயல் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதனால் நம்ம வந்து பைக்கில் தான் போகிறாப்புல இருக்கும். நடந்து போக முடியாது. இவ்வளோ தூரம் எங்கள் அத்தை காலைல நடந்தே தான் போவாங்க. ஓகே, வயலுக்கு வந்தாச்சு. உள்ளே வந்து போகிறோம். தண்ணியாக இருந்துச்சு. செப்பல் போட்டுட்டு போக முடியாது, செப்பலை கழட்டிங்க வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொன்னார். செப்பலை கழட்டி வைக்கிறதில் ஒரு காமெடி. செப்பலை யாராச்சும் தூக்கிட்டு போவாங்க, இதுக்குள்ளே வை. அப்புறம் தண்ணிக்குள்ளே நடந்து நம்ம ஆட்டோ போயிட்டோம். அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தா கால் நெறிஞ்சு முண்டு வேறு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வாக்கை எப்படி வெட்டி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் உள்ளே நல்லா க்ளீன் பண்ணணும், ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அது தண்ணி இல்லைன்னா ஓடாது ஒழுங்கா. சரி, வயலுக்கு நம்ம போவோம். சின்ன வயசில் அம்மாவுக்கு சோறு கொண்டு போய் பழக்கம். வயலில் போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்லேயே நிறைய சாப்பாடு அடைச்சி கொண்டு போயிடுவேன். வீட்டில் சாப்பிட மாட்டேன், வயலில் தான் போய் சாப்பிடுவேன். வயலில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சியாக இருந்தாலுமே அது ஒரு சந்தோஷம். இது ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது பாருங்கள், அடைச்சி வச்சுருக்காங்க தண்ணி மட்டும் போகாமல். எங்கடா காண ஆளை, நீ வந்தவரை காணா. அந்த போகிறாரு, விட்டு விட்டு அவர் வாட்ட போகிறாரு பாருங்க. எவ்வளோ தூரம் நான் போகணும். இங்கே வந்தா இருக்காங்க, இதுதான் எங்கள் அத்தை. எவ்வளோ தூரம் நான் நடந்து போகணும். க்ளோஸ்அப்பில் வைக்கவும் கிட்டையா தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம்னு. வரப்பில் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. முன்னாடி சின்ன வயசில் வரப்பில் தத்தக்கா பத்தக்கா நடப்போம். இப்போ வரப்பில் வந்து நடக்க முடியல. பாருங்கள், பயிர்னால் ஓரளவு நல்லா அலைஞ்சிருச்சு. மேலே பூச்சியாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் என்னென்னா காஞ்சி போச்சு. ஒரு டைம் மழை இல்லாமல் இருக்கவும் பயிரெல்லாம் காஞ்சி போனதுனால இப்படி இருக்குது. மறுபடிக்கும் வளர்றதுனால இந்த இடத்துல ஒரு விழுக்காடுங்க. டக்குன்னு விழுந்துட்டேன். ஒழுங்காக மூடாமல் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், கால் பூரா சவுதி. அந்த வயல்லே இருக்கிற தண்ணியில் போட்டு காலை அலசிட்டு அதில் உரம் வேற போட்டிருப்பாங்க. சரி, என்ன வேணாலும் பரவாயில்லன்னு போட்டு காலை கழுவி விட்டு திருப்பி மறுபடியும் நடந்து போனேன். காலும் எட்டவும் மாட்டேங்கிச்சு. ஒரு பக்கம் கேமரா வேறு பிடிச்சிருக்கவும் கீழே ஃபோன் இது விழுந்துருமோன்னு பயத்திலே பிடிச்சிட்டு ஏறினேன். அவ்வளோதாங்க, கிட்ட வரப்போகுது. நிறைய பேர் வயலில் களை எடுத்திருக்காங்க, பாதி பேர் களை எடுக்காமல் அப்படியே போட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனால் பறிஞ்ச பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போயே இவங்கன்னா எடுத்தாதேன். இங்கே பாருங்கள், புல்லுனா மேலே பூத்த மாதிரி கிடக்குது. பக்கத்தில் இருக்க வயலாச்சும் பரவாயில்ல, இந்த வயல் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வயலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இந்த புல்லோட வேர்னா ரொம்ப பயிரை விட ஆழமாக இருக்கும். பிடுங்குறது ரொம்ப கஷ்டம், கையெல்லாம் அறுத்து விடும். எங்கள் ஊர்லனா வரப்புனா நல்லா வெட்டி வச்சுருப்பாங்க. இந்த வரப்பு வெட்டவே இல்லை பாருங்கள். இதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், முன்னாடினா வரப்பில் நடக்க எனக்கு பயமாக இருக்கும். ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சி வந்து அந்த வரப்பில் ஈர நேரத்தில் வந்து செட்டியார் பூச்சின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு பயம். அதனால் வரப்பில் நடக்க மாட்டேன். இப்போ எல்லாத்தையும் தைரியமாக வந்தாச்சு. எங்கள் அத்தை பாருங்கள், எங்கள் அத்தைக்கிட்ட வந்துட்டோம். பாவம், அவங்க ஒரு ஆளாக தான் ஆளுகளை வச்சு எடுக்காமல் ஒரு ஆளாக புல்லை எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வயலையும் இப்படி தான் இருக்குது. எப்போது மீன் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த கம்மா மீன்லேருந்து அடிச்சுட்டு வயலுக்கு வர வழியிலேயே நிறைய மீனெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க.
அந்த மீனை தான் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நானே இறங்கி வயலில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். புல்லெல்லாம் பிடுங்கி போட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பாருங்கள் எல்லோரும் சட்டையை போட்டு எங்கள் அத்தை வேலை பார்க்குறாங்க. ஆனால் நான் சட்டையே இல்லாமல் பெரிய ஹீரோ மாதிரி இறங்கி கடைசியில் பார்த்தா கையெல்லாம் அரிச்சு சொனை அரிச்ச மாதிரி ஒரு மாதிரி தடிப்பாக வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் வயல். ஆனால் அங்கே இங்கே புல் நிறையா இருந்துச்சு, 1 2. அதெல்லாத்தையும் தான் பிடுங்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த இடத்துல அத்தை எடுத்துட்டாங்க. ஆனாலும் நான் 1 2 பிடுங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய கலப்பு பயிர் இருக்குது. எங்கே என்ன ஆச்சுன்னா பறிஞ்சிருச்சு அது. ஆனால் அத்தைகிட்ட கேட்டதுக்கு அதை அப்படியே விட்டுற சொல்லிட்டாங்க. அது பிடுங்கி போடலை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை பிடுங்கி போட்டுருங்க. அதுக்கடுத்து நான் அதை பிடுங்கி போட்டுட்டேன் அத்தைகிட்ட சொல்லி. ஏன்னா நெக்ஸ்ட்டு அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போய் ஸ்டோர் பண்ணி தான் அதை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணும்போது திருப்பி அது அந்த கலப்பு பயிர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்கள் வயலில் கலப்பு பயிர் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. அடுத்த டைம் அது வராமல் இருக்கிறதுக்கு தடுத்துக்கலாம். அந்த டைம் எல்லா வயல்லையுமே கலப்பு பயிர் பறிஞ்சிருச்சு. அதனால் இனி அது வராமல் தடுக்கிறதுக்கு இப்போதே இந்த கலப்பு பயிரெல்லாம் பிடுங்கி போட்டுருங்க. இங்கே தான் இருந்துச்சு. அதனால் நான் காலை வச்சு தடவி எடுத்துருந்தேன். சில புல் பயிர் மாதிரியே இருக்கும். அந்த புல் தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதை தேடி பிடுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அத்தை சொன்னாங்க, எதுக்கு சொனை அரிக்கும், எந்திரின்னு சொன்னாங்க. நான் தான் அதெல்லாம் கேட்காம, இல்லை நான் பிடுங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு பாருங்க அங்கே இங்கேருந்தே இருக்குது. ஆனால் நான் இருக்கிற இடத்துல புல் அதிகமாக இல்லை. ஆனாலும் சரி நம்மளும் எடுத்துட்டேன். இது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. அடுத்த எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவில் எங்கள் அத்தை இருப்பாங்க பாருங்க. எங்கள் அத்தை, என் வீட்டுக்காரரு, அப்புறம் நான் வயலில் டீ குடிக்கிறதே தனி